காங்கிரஸ் டிஎம்கே தலைமையிடம் சரணடைந்திருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாரையும் ஒரு கேலி பொருளாக மாற்றி விட்டார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி எல்லோரையும் பயன்படுத்திக் கொள்வார், ஆனால் அவர் பயன்பட மாட்டார். காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி அரசியலில் ராகுல் காந்தி பரிதாபமாக தோற்றிருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கின்ற காரணத்தால் பிரேமலதாவும் ராமதாசும் என்டிஏவுக்குள் வருவார்கள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். திமுக காலில் காங்கிரஸ் விழுந்து விட்டது போல தெரிகிறது. வணக்கம் நண்பர்களே. விழுந்து விட்டது போல தெரிகிறதுன்னு சொல்றீங்க, விழவில்லை என்றால் தானே ஆச்சரியம். நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இப்படியெல்லாம் பேசுறது எல்லாமே டிஎம்கே கூட்டணியில தனக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்பதற்காகத்தான் இந்த நாடகத்தை காங்கிரஸ் நடத்தி வருகிறது. கடைசியில காங்கிரஸ் திமுகவின் காலில் தான் விழும், அந்த கூட்டணியில் தான் இடம்பெறும், வேற பெரிய அளவுல எந்த மாற்றமும் இருந்து விடாது அப்படிங்கிறத நம்ம பலமுறை பதிவு செய்திருக்கிறோம். இப்போ அதை உறுதி செய்வது போல நேற்றைக்கு பிரஸ் மீட்ல காங்கிரஸ் ஆர்கனைசிங் செக்ரட்டரி கே.சி. வேணுகோபால் பேசியிருக்கிறார். கே.சி. வேணுகோபால் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, ஆட்சியில் பங்கு என்பது காங்கிரசின் நிலைப்பாடு அல்ல, திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி தொடரும், அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும். ஆட்சியில் பங்கு என்பது குறித்து இதுவரை பேசி வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களின் கருத்து எல்லாம் அவர்களது சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. As far as the different voice in the Congress party, I would like to categorically say that that is not the party stand at all. That may be the individual stand. So, ஆட்சியில் பங்குங்கிறது காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு அல்லன்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கலாம், ஜோதிமணி ஆட்சியில் பங்கை பத்தி பேசியிருக்கலாம், அதுக்காக பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப ஆர்கியூ பண்ணியிருக்கலாம், மற்ற மாநிலங்கள்ல இல்லையா அது இதுன்னு கேட்டு அவர் தொலைக்காட்சிகள்ல பேட்டியெல்லாம் கொடுத்திருக்கிறார், இவ்வளோ பேசியிருக்கலாம். இது எல்லாம் அவங்களுடைய சொந்த கருத்து. ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் அதிகாரத்துல பங்கெடுக்கிறோம், ஆட்சியில பங்கெடுக்கிறோம். அது போல ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள், தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஆனால் ஆட்சியில் பங்கு என்பது கட்சியின் கருத்து அல்ல, அது தனிநபர்களின் கருத்து அப்படின்னு சொல்லி இப்ப இதுவரைக்கும் ஓடிட்டு இருந்த சர்ச்சை அத்தனைக்கும் நேற்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் கே.சி. வேணுகோபால். கிட்டத்தட்ட செல்வ பெருந்தகையுடைய லைன் என்னவோ அதே லைன்ல அப்படியே கே.சி. வேணுகோபால் பேசியிருக்கிறார். இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் பிரவீன் சக்கரவர்த்தியும் எந்த அளவுக்கு ராகுலுக்கு நெருக்கமானவர்களோ அதே அளவுக்கு கே.சி. வேணுகோபாலும் நெருக்கமானவர். ராகுல் காந்தியுடைய மனசாட்சி போன்றவர். இன்னைக்கு காங்கிரஸை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது கே.சி. வேணுகோபால். இப்ப ரொம்ப ரீசெண்டா கூட மணிசங்கர் ஐயர் கே.சி. வேணுகோபாலை பத்தி சொல்றப்போ, கே.சி. வேணுகோபால் போன்ற ரவுடி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கே.சி. வேணுகோபாலை ரவுடி என்று மணிசங்கர் ஐயர் குறிப்பிட்டார். ஆக்சுவலா கே.சி. வேணுகோபால தலையெடுத்ததுக்கு பிறகுதான் மணிசங்கர் ஐயர் போன்றவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டார்கள். இதுல ஆச்சரியமான முரண்பாடு என்ன அப்படின்னா, ராகுல் காந்திக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஆட்சியில் பங்கு என்பதையும் அதிக சீட் என்பதையும் வலியுறுத்தினார்கள். அதே நேரத்தில் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவராக அவருடைய மனசாட்சி என்று சொல்லப்படுகிற கே.சி. வேணுகோபால் ஆட்சியில் பங்கு என்பது காங்கிரசுடைய நிலைப்பாடே அல்ல, திமுகவுடன் கூட்டணி தொடர்கிறது என்று கூறியிருக்கிறார். இந்த ரெண்டு பேருமே, கே.சி. வேணுகோபாலும் சரி மாணிக்கம் தாக்கூரும் சரி, ரெண்டு பேருமே ராகுலுக்கு நெருக்கமானவர்கள், ஆனால் இருவேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மாணிக்கம் தாக்கூர் வெறும் எம்பி மட்டும்தான். கே.சி. வேணுகோபால் கட்சியினுடைய உயர்நிலை பதவியில் இருக்கிறார். காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் பொறுப்புக்கு அடுத்த நிலை பொறுப்பில் இருக்கிறவர் கே.சி. வேணுகோபால். ஏற்கனவே அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைமை, அதாவது மல்லிகார்ஜுன கார்கே டிஎம்கேடன் கூட்டணி வைப்பதைத்தான் விரும்புகிறார். கே.சி. வேணுகோபாலும் அதை உறுதி செய்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறுவது உறுதியாகி இருக்கிறது. டிஎம்கே கூட்டணியிலேயே காங்கிரஸ் தொடர்கிறது. டிஎம்கே என்ன கொடுக்கிறதோ அதை வாங்கிக் கொள்வார்கள்.
கடந்த முறை 25 சீட்டை கொடுத்தாங்க, அதே 25 அவங்க கூசாமல் பெற்றுக்கொள்வார்கள். ஸோ காங்கிரஸ் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினாங்க இல்லையா, அதிக சீட் அப்படின்னு. அந்த அதிக சீட்டும் கிடைக்காது, அதிகாரத்தில் பங்கும் கிடைக்காது. டோட்டலா காங்கிரஸ்க்கு அல்வா, கொடுத்த அல்வாவை வாங்கி கொண்டு போவார்கள். இதுதான் இப்போ நடக்க போகிறது. ஸோ டோட்டலா காங்கிரஸ் டிஎம்கே தலைமையிடம் சரணடைந்திருக்கிறது. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கிறாரே மாணிக் தாக்கூர். எஸ், மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப நேற்றைக்கு மதுரை விமான நிலையத்தில் பேசுகிறப்போ ஆட்சியில் பங்கு என்று நான் வலியுறுத்தி வந்தது எங்கள் கட்சி மேலிடத்துக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன நோக்கம் மேலிடத்துக்கு தெரியத்தான் நான் செஞ்சிருக்கேன், தெரியப்படுத்திட்டு தான் நான் செஞ்சிருக்கேன், மேலிடம் என்னை அனுமதித்து தான் நான் பேசி இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். உங்க கோரிக்கை வந்து தலைமைக்கு தெரியுமாண்ணே? நீங்க இந்த ஆட்சியில் பங்குன்ற ஒரு தலைமை தான் கேட்டுச்சுல, 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்காந்து பேசிட்டு தானே வந்தோம். அதோட இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவர் ஒரு எக்ஸ்பதி விட்டு இருக்கிறார். அதுல முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதியின் படத்தை போட்டு பாரதியுடைய கவிதை வரிகளை அவர் போட்டு இருக்கிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி அப்படின்னு வரக்கூடிய அந்த கவிதையை சுட்டி காட்டி கடைசியில் அது முடிக்கிறப்ப அந்த கவிதை எப்படி முடியும்னா, நரைகூடி கிழப்பருவம் எய்து கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படிங்கிற அந்த மகாகவி பாரதியினுடைய வரிகளை மட்டும் கோட் பண்ணியிருக்கிறார். அதற்கு மேல எந்த கமெண்ட்ஸும் இல்லை. அதாவது இந்த கவிதையை இந்த கான்டெக்ட்ல எதற்காக மாணிக் தாக்கூர் போட வேண்டும்? மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த பாரதி கவிதையினுடைய பொருள் என்ன? சும்மா உட்கார்ந்த இடத்துல நல்லா தின்னுட்டு அப்புறம் இப்படியே ஒரு வாழ்க்கையை ஓட்டிட்டு இந்த உயிர் வாழ்க்கையை அப்படியே ரன் பண்ணி அப்புறம் என்னைக்கு விதி முடியுதோ அன்னைக்கு கிழவனாகி அப்படியே வெட்டியா சாகக்கூடிய வேடிக்கை மனிதன் என்ன நினைச்சையா? இதுதான் பாரதியினுடைய அந்த கவிதையின் பொருள். இப்போ அதை மாணிக்கம் தாக்கூர் கோட் பண்ணுகிறார். சும்மா ஏதோ ஒரு சீட்டு, அது டிஎம்கே சப்போர்ட் பண்ணுது, அவன் கொடுக்கறத வாங்க வேண்டியது, அவங்களுடைய வாக்குகளையும் பெற்று எப்படியாவது ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆகிட வேண்டியது, வெறும் எம்பி ஆகிட வேண்டியது, இப்படியே போயிட்டு இருக்கிறதா? இதை தாண்டி லட்சியம்னு ஒண்ணும் இல்லையா? அதனால இவங்க தூக்கி எறிகிற இந்த சீட்டை பிடிக்கிறதுக்கும் இவருடைய ஓட்டு கிடைக்குது, டிஎம்கே ஓட்டும் கிடைக்குது, அதனால ஜெயிப்போம்னு ஆசைப்பட்டு இந்த கட்சியில நடக்கிறவன் நான் கிடையாது. நான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய லட்சியவாதி என்று மாணிக்கம் தாக்கூர் சொல்லி இருக்கிறார். நான் ஒரு வேடிக்கை மனிதன் அல்ல, சராசரியா எல்லாம், அதாவது வெந்ததை திம்போ விதி வந்தா சாவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிற ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அதற்கும் மேலான எண்ணங்கள் எனக்கு உண்டு. நான் ஒரு லட்சியவாதி. இதத்தான் இந்த கவிதை துணியில தான் ஏற்கனவே அவர் தெற்கே நடந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுறப்ப கூட சொல்லியிருப்பார். 2029 நிப்ப இல்ல பாப்போம் அப்படிலாம் சொல்றாங்க. நான் 2029 நிக்க போறது இல்லைங்க. எனக்கு இந்த எம்பி பதவி வேண்டாங்க. எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம், இல்லையா திருப்பி அடிப்போம். இதுதான் அவர் பேசினது. நான் திருப்பி எம்பி அடிக்க போறது, நான் விரும்புகிறத எம்பி அடிக்க போறது எதுக்கு? என்னைய பொறுத்தப்பட்ட என் கட்சி முக்கியம். என்னை பொறுத்தவரைக்கும் எம்பி காங்கிரஸ் கட்சியை சன்மானம் தான் முக்கியம். நான் விருதுநகர் வர எம்பி ஆகிறேன். நான் வந்து என் தலைமை அனுப்பி வச்ச ராகுல் காந்தி விருதுநகர் எம்பி ஆகிறேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர இந்த எம்பி அது வார்த்தை நல்லா வேணாம். இப்போ அதே இதை எதிரொலிக்கக்கூடிய விதத்துல பாரதியுடைய கவிதை ஒண்ணு அவர் கோட் பண்ணி இருக்கிறார். சோ மாணிக்கம் தாக்கூர் அவருடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறார். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்டேந்து ரொம்ப முற்றிலும் மாறுபட்டு, அவர்களுடைய சொந்த கருத்துகளிலிருந்து மாறுபட்டு கட்சி தன்னுடைய கருத்து என்பதை கேசி வேணுகோபால் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறது. அதிகாரத்தில் பங்கு என்பதும் அதிக இடங்களில் போட்டியிட வாய்ப்பு என்பதும் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோருடைய நிலைப்பாடு, ஆகியோருடைய ஆசை.
ஆனால் கட்சிக்கு அப்படி ஒரு ஆசை இல்லை, கட்சிக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை. கட்சி பாரதிய சொன்ன மாதிரி தேடிச்சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறுகதைகள் பேசி கிடைச்ச தொகுதியை வாங்கிட்டு கொடுக்கிற தொகுதியை வாங்கி கொண்டு கிடைத்த வெற்றியை பெற்றுக்கொண்டு ஒரு 20 பேர் 25 பேர் இல்லாட்டி 15 பேர் எம்எல்ஏ ஆனாங்களா, ஒரு 7-8 பேர் எம்பி ஆனாங்களா, அதுலேயே அப்படியே தொடரும். இது கட்சியுடைய நிலைப்பாடு. ஸோ இப்போ கட்சியின் நிலைப்பாட்டுக்கும் மாணிக்கம் தாக்கூர் போன்ற லட்சியவாதிகளின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் தெளிவான வித்தியாசம் இருக்கிறது, ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால இப்போ ஒன்று தெளிவாகிறது, காங்கிரஸில் இருக்கிற ஒரு சில தனிநபர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது, காங்கிரஸ் என்கிற கட்சிக்கு எந்த லட்சியமும் இல்லை. கிடைச்சதை வாங்கிக்கிட்டு வாட்ச அளவுக்கு ஜெயிக்கிறது. ஸோ இதுதான் இன்றைக்கு காங்கிரஸுடைய பார்வை. ஆனால் இதற்கு முன்பாக கிரிஷோதங்கர் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தாரே. அதாவது தமிழக காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷோதங்கர் இதுக்கு முன்னால பேசுறப்போ என்ன சொல்லியிருந்தார்னா, கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது மிக மிக தேவை, கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தார். To fulfill those promises that we are making in the manifesto, to fulfill the vision that we have for Tamil Nadu, and to fulfill those guarantees, naturally we have to be the part of the government. ஆனா இதெல்லாம் இப்போ கேசி வேணுகோபால் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த லைட்ல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கிரீஷ் சோதங்கர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவைன்னு சொல்றது, அதே போல மாணிக்கம் தாக்கூர் கூறுவது, மற்றவங்க சொல்றது எல்லாம் அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய விருப்பம், அது அவர்களுடைய தனிநபர் விருப்பம். அது கட்சியின் விருப்பமா இல்லையா, இதுதான் கேள்வி. இப்ப அந்த இடத்துக்கு கொண்டு கேசி வேணுகோபால் நிறுத்தி விட்டார். கேசி வேணுகோபால் கட்சியுடைய நிலைப்பாடு என்னங்கிறத தெளிவுபடுத்தி விட்டார். அது என்ன, டிஎம்கேயுடன் பேச்சுவார்த்தை தொடரும், டிஎம்கேயுடன் கூட்டணி தொடரும், ஆட்சியில் பங்கு என்பது காங்கிரசினுடைய நிலைப்பாடு அல்ல. இதுக்கு மேல என்ன பட்டவர்த்தனமா சொல்றதுக்கு இருக்கு? மேலிடத்தால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டவர் தானே கிரீஷ் சோதங்கர், அவர் பேசியது அதிகாரப்பூர்வமற்றதா? அதாவது அவர் ஒரு மேலிட பொறுப்பாளரா தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு எந்த ரோலும் கிடையாது. அதே நேரத்துல காங்கிரசினுடைய அகில இந்திய ஆர்கனைசிங் செக்ரட்டரி கேசி வேணுகோபால் டிஎம்கேயுடன் கூட்டணி தொடர்கிறது என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரசுடைய தலைவர் செல்வ பெருந்தகை டிஎம்கேயுடன் கூட்டணி தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதே லைன்ல தான் காங்கிரசுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார். சோனியா காந்தியும் அதையே தான் விரும்புகிறார். இதுல மாற்றி யோசிக்கிறவர் ராகுல் காந்தி தான். கடைசியில் ராகுல் காந்தி சொல்லி ராகுல் காந்தியின் தூண்டுதலின் பேரில் தொடர்ந்து குரல் கொடுத்த இப்ப மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், ஜோதிமணி ஆகட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி, இப்ப அவங்க அத்தனை பேருக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்டி விட்டாங்க. இப்ப அவங்க பேசினதெல்லாம் சும்மா அவங்கவுங்க ஆசை, அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் கட்சியோட நிலைப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அவர்களையும் அவர்கள் பேசியதையும் கேலி குத்தாக்கி விட்டார் கேசி வேணுகோபால். இதுதாங்க ராகுல் காந்தி அரசியல். ராகுல் காந்திங்கிற ஒரு தனிநபரை நம்பி யாரும் அரசியல் செய்ய முடியாது. கடைசியில் அவரை நம்பி அரசியல் பண்ண அத்தனை பேரையும் அவர் கோமாளி ஆக்கி விடுவார். கடந்த காலத்துல இது நடந்தது. ராகுல் காந்தியை நம்பி அரசியல் பண்ண ஜோதிராதித்ய சிந்தியா கடைசியில ரொம்ப முக்கியமான தருணத்துல ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு ராகுல் காந்தி ஹெல்ப் பண்ணவே இல்லை. கமல்நாத்தை தான் அவர் சிஎம் ஆக்கினார் மத்திய பிரதேசுக்கு. ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு கொடுக்கிறார். நல்லா பழகுவார், எல்லாம் செய்வார், செய்ய வேண்டிய நேரத்தில் உதவி மட்டும் செய்ய மாட்டார். இப்ப இதேதான் ராஜஸ்தான்லயே நடந்தது. ராகுலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப நெருக்கமானவர் சச்சின் பைலட். ஒரு அடுத்த தலைமுறை, ஒரு இளைய தலைமுறை வரணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கணும். ஆனா ராஜஸ்தான்ல சச்சின் பைலட்டை கொண்டு வரக்குள்ள அசோக் கெலட்டை தான் கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா, ராகுலுக்கு எப்போதுமே ஒரு இன்செக்யூரிட்டி உண்டு. அதாவது இந்த மாதிரி ஒரு இளைய தலைமுறை மிடில் ஏஜ் பர்சனை இப்பவே குரூம் பண்ணி பெருசாக்கிட்டா எதிர்காலத்துல அகில இந்திய அளவு
அவர்கள் தனக்கு போட்டியாக வந்து விடுவார்களோ அப்படிங்கிற அச்சம் உண்டு. அதனாலதான் ஜோதிராதித்ய சிந்தியாவையும் சச்சின் பைலட்டையும் அவர் வளர விடவே இல்லை, நல்லா பழகினார். ஒரு டயத்துலாம் பாத்தீங்கன்னா ஜோதிராதித்ய சிந்தியா ராகுலுடைய மனசாட்சியில் அணைக்கப்பட்டவர், அவ்வளவு க்ளோஸ். 2019 பிஜேபி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டப்போ அவர் அது பேசினது என்ன பண்ணார் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் திடீர்னு மோடி அப்படி கட்டி தழுவி கொண்டார். அப்புறம் அவருடைய சீட்டுக்கு போய் ராகுல் காந்தி அமர்ந்தார். அப்படி அமர்றப்போ ஜோதிராதித்ய சிந்தியாவை பார்த்தா கண்ணடிச்சார். அவர் ரொம்ப பிரமாதமா செஞ்சுட்டாராம். அவரு இவ்வளவு நடந்தது. அந்த அளவுக்கு ஜோதிராதித்ய சிந்தியா ரொம்ப நெருக்கமானவர். ஆனால் மத்திய பிரதேச எலெக்ஷன் வர்றப்போ அவர் ரொம்ப வயதான கமல்நாத்தை தான் சிஎம் ஆக்கினார். ஜோதிராதித்ய சிந்தியாவை வளர விடல. அவர் வளர்ந்து விடக் கூடாது அப்படின்னு திட்டமிட்டார். காரணம், எதிர்காலத்துல அவர் எங்கேயாவது பெருசா எமர்ஜ் ஆகி தனக்கு போட்டியாளர் ஆகி விடுவாரோ அப்படிங்கிற பயம் ராகுலுக்கு உண்டு. இதே பிரச்சனை தான் மாணிக்கம் தாக்கூர் மற்ற எல்லாத்தையும் ரொம்ப பெருசா ஒரு லட்சியவாதி அவ்வளவு பெருசா பேசிக்கிட்டே போறாங்க. இவங்க சொல்ற அப்படியே அதுக்கு ஈல்டாயிட்டா ஏதோ மாணிக்கம் தாக்கூர் ரொம்ப பெரிய மனிதர் போல அறியப்பட்டு விடுவார். அந்த அச்சம் ராகுலுக்கு உண்டு. ஒரு எல்லைக்கு மேல அவர் யாரையும் வளர விட மாட்டார். ஆனால் தான் சொல்ல வேண்டியதை அவங்க மூலமா பேச வச்சுக்கிட்டே வருவார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் சும்மா முதல்ல கேட்டு பார்ப்போம், ஏதாவது நடக்குதா பார்ப்போம். ஒருவேளை டிஎம்கே ஒப்புக்கொண்டா வேண்டாம்னா இருக்கு, கூடுதல் சீட்டுங்கிறோம். ஒருவேளை டிஎம்கே ஏற்றுக்கொண்டா நல்லது தானே. முதல்ல இவங்களை வச்சு ட்ரையல் பார்ப்போம். இந்த ட்ரையல்ல தோத்து போயிட்டோமா கேசி வேணுகோபாலை வச்சு ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுத்து அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருப்போம். அப்பனா நம்ம சொல்லி இவ்வளவு நேரம் கூவிக்கிட்டே இருந்தாங்களே இந்த மாணிக்கம் தாக்கூரும் மற்றவங்களும், அவங்க கதி போயிட்டு போறாங்க, என்ன வேணாலும் ஆயிட்டு போகுது. கடைசியில் இப்ப என்னாச்சு, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாரையும் ஒரு கேலி பொருளாக மாற்றி விட்டார் ராகுல் காந்தி. இனி எதிர்காலத்துல அவங்க தமிழ்நாட்டில் ஒரு எம்பி எலெக்ஷன்ல நிற்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. நின்றாலும் ஜெயிப்பாங்களா இல்லாட்டி டிஎம்கே அவர்களை ஜெயிக்க விடுமா அப்படிங்கிற ஒரு பெரிய வலைப்பின்னல்லையும் அவர்களை ராகுல் காந்தி மாட்டி விட்டு விட்டார். அதான் அவரை நம்பி களமிறங்கினா நன்றாக பயன்படுத்திக் கொள்வார். ராகுல் காந்தி எல்லோரையும் பயன்படுத்திக் கொள்வார், ஆனால் அவர் பயன்பட மாட்டார். ஸோ இதுதான் ராகுல் காந்தி. இப்போவாது ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர், அவர் யார் அப்படிங்கிறத மாணிக்கம் தாக்கூர் போன்ற ராகுல் காந்தியை மனதார நேசிக்கிறவர்கள் நிஜமாக புரிந்து கொள்ள வேண்டும். பீகாரில் எடுபடுகிற ராகுலின் ஐடியா தமிழகத்தில் எடுபடவில்லையே, ஏன்? நல்ல கேள்விங்க. பீகார்ல அதிக சீட்ல போட்டியிடணும்னு ராகுல் காந்தி ஆசைப்படுகிறார். 61 தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார், 6ல் ஜெயிக்கிறார். அந்த 6 எம்எல்ஏக்களும் இன்னைக்கு காங்கிரஸ் இல்லை, அவங்க எதிர்த்தரப்பு வந்துட்டாங்க, என்டிஏ பக்கம் வந்துட்டாங்க. அது வேற விஷயம். ஆனால் பீகார்ல தொடர்ந்து அவர் சொன்னபடியே நடக்கிறது. இப்போ இதுக்கு முந்தின எலெக்ஷன்லையும் பீகார்ல காங்கிரஸ் 70 சீட்டுகளை தேஜஸ்வி யாதவிடமிருந்து பெற்றது. இப்போ பீகாரில் எடுபடுகிற ராகுல் காந்தியினுடைய அரசியல் ஏன் தமிழ்நாட்டில் எடுபடலாம்? காரணம் இருக்கு. பீகார்ல அவர் இருக்கக்கூடிய கூட்டணி தொடர்ந்து தோற்கிற கூட்டணியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி தொடர்ந்து ஜெயிக்கிற கூட்டணியாக இருந்து வந்திருக்கிறது. 2026 டிஎம்கே கூட்டணி ஜெயிக்க போவது இல்லை, அதை இப்பவே சொல்லிடுறேன். எங்களுடைய கள ஆய்வுகள், சர்வே அது சொல்லுகிற முடிவு வேற விதமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கேயோட சேர்ந்து காங்கிரஸ் நஷ்டப்படல, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் அது ஜெயிக்கிற கூட்டணியாக இருந்திருக்கிறது. ஸோ காங்கிரசினுடைய வெற்றிக்கான உத்தரவாதத்தை தொடர்ந்து கடந்த பல தேர்தலாக திமுக வழங்கி வந்திருக்கிறது. இப்போ அது போன்ற ஒரு வெற்றிக்கான உத்தரவாதத்தை விஜயிடமிருந்து பெற முடியும் என்கிற நம்பிக்கை காங்கிரசுக்கு ஏற்பட்டால் அவங்க விஜயோட போவாங்க. ஆனால் எப்படி அந்த உத்தரவாதத்தை விஜய் தர முடியும்? விஜய்க்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது விஜய்க்கே தெரியாதே. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸே உருவாக போகுது. அப்படிங்கிறப்போ இதுவரைக்கும் டிஎம்கேயோட ஒட்டி மேக்சிமம் ஒரு 85-90 விழுக்காடு வெற்றியை
தொடர்ந்து பெற்று வந்திருக்கிறது காங்கிரஸ். அப்படிங்கிறப்போ திடீர்னு அந்த கூட்டணி விட்டு வெளியில போனா கையை சுட்டுக் கொள்வோம் என்று காங்கிரஸ் கருதுகிறது. அதனால தான் அந்த தமிழகத்துல கூட்டணி சார்ந்து இருக்கக்கூடிய கலை யதார்த்தம் ராகுலை காட்டிலும் வலிமையானதாக இருக்கிறது. எனவே ராகுல் அதிக சீட்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டு ஆசைப்பட்டாலும் சரி, அது எதுவும் இங்கே எடுபடாது. சோ கடைசியில எது தீர்மானிக்கிறது, ராகுலையும் மிஞ்சுகிறது எது அப்படின்னா வெற்றி. பீகார்ல அவங்க கூட்டணி தொடர்ந்து தோற்கிற கூட்டணியாக இருந்து வந்திருக்கிறது. தமிழகத்தில் அவர்கள் கூட்டணி தொடர்ந்து ஜெயிக்கிற கூட்டணியாக இதுவரை இருந்து வந்திருக்கிறது. அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் ராகுல் காந்தியை மீறி செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் காரணம். அதனால ராகுல் காந்தி உள்ளூர அதிக சீட்டு வாங்கணும், இல்லாட்டி அதிகாரத்தில் பங்கு கேட்கணும், இல்லைன்னா இந்த தடவை ஒரு பரிசோதனை முறையில் விஜய் பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கட்சியினுடைய மற்ற தலைவர்கள் அதற்கு சம்மதிக்க தயாராகி இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி அரசியலில் ராகுல் காந்தி பரிதாபமாக தோற்றிருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி உறுதி என்றால் அதன் அரசியல் விளைவுகள் என்ன? அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் விளைவு ஏற்படும். இப்ப டிஎம்கே கூட்டணியில காங்கிரஸ் இடம்பெறவில்லை என்றால் தங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த தேமுதிக, அதே போல பெரியவர் ராமதாசுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அணி, இந்த இரண்டுக்கும் ஒரு பெருத்த ஏமாற்றம் ஏற்படும். ஏன்னா கூட்டணியில காங்கிரஸ் இல்லை என்றால் காங்கிரஸ் இல்லாததால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட தேமுதிகவையும் ராமதாசையும் எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதா டிஎம்கேயோட பிளானாக இருந்தது. ஆனா இப்ப காங்கிரஸ் தொடர்வது உறுதியாகி விட்டது. அப்படிங்கிறப்ப இனிமேல் தேமுதிக அதே போல பெரியவர் ராமதாஸ் ரெண்டு பேருமே டிஎம்கேக்கு தேவையில்லை, தேவைப்பட மாட்டார்கள். அப்படிங்கிறப்போ இதனுடைய பொருள் என்ன, இந்த ரெண்டு பேருக்கும் டிஎம்கே கைவிரித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ரெண்டு பேரும் மாற்று வழிகளை தேட வேண்டும். அப்ப இவங்களுக்கு மாற்று வழி என்ன, ரெண்டு பேரும் என்டிஏவுக்குள்ள வந்தாகும். இப்ப டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறது அப்படிங்கறத கேசி வேணுகோபால் கன்ஃபார்ம் பண்ண உடனேயே அதுக்கு அடுத்தாப்புல ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏவான அருள் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய வீட்டுல சந்தித்து 1/4 மணி நேரம் பேசி இருக்கிறார். சரி, அதற்கு முன்னால சிவராத்திரி அன்னைக்கு ஈஷா யோகா மையத்துல எஸ்பி வேலுமணியை சந்தித்து பேசி இருக்கிறார் தேமுதிக தலைவர் பிரேமலதா. இப்ப இதனுடைய இண்டிகேட்டர் என்ன, இவங்க அத்தனை பேரும் என்டிஏவை நோக்கி நகர்கிறார்கள், வேற வழி இல்ல. சரி, இதுல ஒரு கேள்வி இருக்கு, ஏன் சார் அவங்க ரெண்டு பேரும் என்டிஏவுக்கு தான் போகணும், ஏன் விஜயோட போக கூடாதா? போகலாம், விஜயோடையும் போகலாம், ரைட். ஆனால் போகவில்லை. அது காரணம் என்ன, விஜய் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் மேல அவர்களுக்கு இல்லைங்க, எந்த கட்சிக்குமே விஜய் மேல நம்பிக்கை இல்லை. விஜய் 2 மாநில மாநாடா கூவி கூவி அழைக்கிறார், என்னோடு கூட்டணி வைக்க வாருங்கள், உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருகிறேன், ஆட்சியில் பங்கு தருகிறேன். ஒரு சாதாரண சின்ன கட்சி கூட இன்னைக்கு வரைக்கும் விஜய் பக்கம் போகல. என்ன காரணம்னா எந்த அரசியல் தலைவருக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் விஜய் ஜெயிப்பார்னே நினைக்கல. விஜய்க்கு வர்ற கூட்டத்தெல்லாம் வச்சு நம்ம கணக்கு போட்டு ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையுடன் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்ப இந்த எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் அல்ல விஜய்க்குன்னு ஒரு புள்ளி விவரங்கள் உருவான பிறகு விஜய்க்கு எத்தனை சதவீத வாக்குகள் கிடைத்தன, எத்தனை தொகுதிகள் அவரது கட்சிக்கு கிடைத்திருக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை 2029 விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு சில கட்சிகள் ஆர்வம் காட்டும். அதற்கு முன்னால ரிஸ்க் எடுக்க எந்த கட்சிகளும் தயாராக இல்லை. அது போலவேதான் பிரேமலதாவும் தயாராக இல்லை, ராமதாஸும் தயாராக இல்லை. ரெண்டு பேரும் எப்படியாவது டிஎம்கே கூட்டணியில் இணைஞ்சிடணும்னு பார்த்தாங்க. ஏன்னா காங்கிரஸ் வராது போல இருக்கு, உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு. ஆனால் டிஎம்கே கூட்டணியில திண்ணை காலியாகல. இப்ப என்ன பண்றது, பிரேமலதாவுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் என்டிஏ விட்டால் வேற வழி இல்லை, அதனால என்டிஏவுக்கு வருவாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு சுருக்கமான பதில், டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கின்ற காரணத்தால் பிரேமலதாவும் ராமதாசும் என்டிஏவுக்குள் வருவார்கள். இதுதான் அரசியல். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.